ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச சாக்லேட் ஸ்ப்ரெட் எப்படி ஈஸியாக வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். இது ஃப்ரிட்ஜில் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருள்: 1 கப் சுகர், 3/4 கப் தண்ணீர், கொக்கோ பவுடர் 50 கிராம், மில்க் பவுடர் 200 கிராம் எடுத்துருக்கிறேன். அன்சால்டட் பட்டர் 100 கிராம் எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 1 கப் சுகர், 3/4 கப் தண்ணீர் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கலாம். இது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த கேப்பில் நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மில்க் பவுடரையும் கொக்கோ பவுடர் ரெண்டையும் சேர்த்து சளிச்சு எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சளிச்சு எடுத்தால் தான் நம்மளோட சாக்லேட் ஸ்ப்ரெட் ரொம்ப க்ரீமியாக நல்லா சூப்பராக வரும். இப்போ நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். மில்க் பவுடரையும் சாக்லேட் பவுடரும் நல்லா ஒன்றாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சுகர் நல்லா கரைஞ்சிடுச்சு. ஒரு கம்பி பதம் வரணும்னு அவசியம் இல்லை. சுகர் நல்லா கரைஞ்சிட்டாலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ட்ரை இன்க்ரீடியன்ஸை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி எதுவும் இல்லாமல் கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஆட் பண்ணும்போது அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக வரும். உருகும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு அப்படின்னா அது மெல்ட் ஆகிறதுக்குள்ளே சாக்லேட் ரொம்ப கெட்டியாயிரும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் ஜஸ்ட் மெல்ட் ஆகி அந்த சாக்லேட்டோட நல்லா மிக்ஸ் ஆனால் போதும். ஓவர் குக் பண்ணனா பட்டர் எல்லாம் அப்படி மேலே நெய்யாக ஆரம்பிச்சிரும். ஸோ இது எல்லாம் இதோட ஒன்று சேர்ந்த உடனே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த சாக்லேட் ஸ்ப்ரெட் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் போது இது மாதிரி லிக்யூடாக தான் இருக்கும். இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 2 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்ச உடனே சாக்லேட் ஸ்ப்ரெட் இது மாதிரி கெட்டியாயிரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.